இந்த வீடியோவில் ஒரு 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு G+1 இண்டிவிஜுவல் ஹவுஸோட வாக் த்ரூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சைட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஈஸ்ட் தாம்பரமில் புவனேஸ்வரி நகரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து வீட்டோட எலிவேஷனை கிராண்டாக காட்டணும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக அமைஞ்ச விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்டேஜ். ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி இருக்குது. பெரிய ஃப்ரண்டேஜ் இருக்கும்போது நம்ம சின்னதாக ஒரு எலிவேஷன் பண்ணும்போது அது ரொம்ப கிராண்டாக தெரியும். இங்கே நாங்கள் வந்து வேரியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். லைக் பிரிக் கிளாடிங் டைல், அப்புறம் பிரிக் ஒர்க்கில் ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறோம், ஸ்லாப்லேயே ஒரு சில ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணுறோம். அது போக வந்து CNC டிசைன்ஸ் வருது HPL ஷீட்ஸில். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை நம்ம வந்து ஒன்றா கம்பைல் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து கிராண்டாக இருக்கும். இந்த வீட்டோட ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 20 அடி இருக்குது. வீட்டோட ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும்போது ஒரு விஷயத்தில் நாங்கள் கிளியராக இருந்தோம். ஹால் ஏரியாக்குள்ளே எந்த ஒரு பீமுமே இருக்கக்கூடாது. ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஹால் ஏரியாவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹால் ஏரியாவும் ஒரே சைஸ். மோர் ஓவர் இந்த மாதிரி பெரிய சைஸ் ரூமில் நம்ம ஏதாவது ஒரு பீம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த ரூமோட ஸ்பேஸோட லுக்கே வந்து அது கம்ப்ளீட்டாக மாற்றிடும். 2 விஷயம் இந்த ஹால் ஏரியாவில் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நீச் வால் டிசைன்ஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய ரூமில் நம்ம வெறும் பிளெயின் வால்ஸ் மட்டும் வச்சுருந்தா அது கண்டிப்பாக வந்து ஒரு லுக் வைஸ் நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சனும் ஹாலும் ஜாயின் ஆகக்கூடிய ஏரியாவில் ஒரு டைனிங் டேபிள் செட்டப் மாதிரி கிரனைட்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனோட கவுண்டர் டாப்போட லென்த்து மட்டும் 22 ஃபீட் வரைக்கும் இருக்குது. நல்ல ஒரு பெரிய லாங்கான ஒரு கவுண்டர் டாப் ஏரியா இது. கிச்சனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய கார்டன் ஸ்பேஸையும் பின்னாடி வச்சுருக்கக்கூடிய ஒரு காமன் டாய்லெட் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு ஒரு பேக் டோர் என்ட்ரி கொடுத்துருக்கோம். வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் பிளானை பொறுத்த வரைக்கும் ஹால் ஏரியா, கிச்சன் ஏரியா, 3 பெட்ரூம்ஸ், 4 டாய்லெட் ஏரியாஸ், ஒரு பூஜா ரூம் ஆஸ் வெல் அஸ் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய காமன் டாய்லெட் ஏரியா. எல்லா டாய்லெட் ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் வந்து ஃபுல் ரூம் ஹைட்டுக்குமே நம்ம வந்து ஒட்டியிருப்போம். வீட்டை சுற்றி 3 பக்கமுமே நம்ம வந்து செட்பேக் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட தான் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் பக்கத்தில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட வீட்டுக்குள்ளே வரக்கூடிய வென்டிலேஷனும் சன்லைட்டும் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம விண்டோஸுமே வச்சுருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்ரூமோட சைஸஸும் பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆஸ் வெல் அஸ் பெட்ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லாஃப்ட் ஸ்டோரேஜ் யூனிட்டும் கீழே வந்து ஒரு 5 அடி இல்லை 4 அடி சைஸில் கபோர்ட் ஒர்க்ஸும் பண்ணியிருக்கோம். இந்த கபோர்ட் ஒர்க்ஸில் பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு நம்ம கடப்பாக வச்சு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் வரக்கூடிய இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 11 அடி இருக்குது. இந்த பெட்ரூம் கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பார்ட் ஆஃப் த ஏரியா பார்த்தீங்கன்னா வீட்டோட பூஜா ரூம். வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2 SUV டைப்ஸ் கார்ஸை வந்து பக்கத்தில் நிறுத்துகிற அளவுக்கு நமக்கு ஸ்பேஷியஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய காமன் ஸ்டார்கேஸ் வழியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டோட ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பால்கனி ஏரியாவில் கிளாஸ் ஹேண்டில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய இந்த சின்ன ஃபாயர் ஏரியாவை தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஹாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹாலும் சைஸ் வைஸ் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வால் நீச்சஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டைனிங் செட்டப், அதாவது கிச்சனுக்கும் ஹாலுக்கும் ஒரு டைனிங் செட்டப் ஒன்று கொடுத்துருப்போம். அந்த செட்டப் வந்து இங்கே நம்ம வந்து பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் ஏரியா, கிச்சனுக்கும் பெட்ரூம்க்கும் மாஸ்டர் பெட்ரூம்க்கும் நடுவில் இந்த காமன் டாய்லெட் ஏரியா வந்து கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பெட்ரூம் ஏரியா. இந்த மாஸ்டர் பெட்ரூம் கூட அட்டாச் டாய்லெட்டும் வந்துடும். அது போக பின்னாடி பக்கம் ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த பால்கனி பார்த்தீங்கன்னா மோரோவர் யூட்டிலிட்டி டைப் பால்கனி. கிச்சன்லேருந்து நம்ம வந்து இந்த பால்கனியை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். பாத்திரம் கழுவுறதுக்கு இல்லை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் பெட்ரூம்லேருந்தும் நம்ம இந்த பால்கனியை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கைண்ட் ஆஃப் 2-வே ஆக்சஸ் மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய கிச்சனை விட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கிச்சனோட சைஸ் வந்து கம்மி தான். இருந்தாலும் இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஏன்னா நார்மலாக ஸ்டோரேஜ்க்காக நம்ம தரக்கூடிய லாஃப்ட்டும் கபோர்ட் ஒர்க்ஸும் போக கிச்சன் கூடயே அட்டாச் ஆகி வரக்கூடிய ஸ்டோரேஜ் ரூமும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ரைஸ்டு ஃப்ளோர் லெவல் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டரை வச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பார்ட் ஆஃப் த ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சனில் வரக்கூடிய ஸ்டோரேஜ் ரூம். இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வால் ஹைட்டுக்குமே வந்து நம்ம வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரஃப் பேட்டர்ன்ஸை வந்து நம்ம செவரில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் ஏரியா. இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் ரோட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய பால்கனியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து இந்த பெட்ரூம்க்கு இருக்குது. இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்எஸ் ஹேண்ட் ரெயில்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் போக அடிஷ்னலாக இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் வருது. இந்த ரூம் வந்து மல்டிபர்பஸ் ரூமாக ஆக்ட் ஆக போகுது. லைக் இந்த ரூமோட ஒரு பார்ட்டில் வந்து நம்ம பூஜா கபோர்டு வந்து வைக்க போகிறோம். அது போக ஒரு ஸ்டடி ரூமாகவும் இந்த ரூம் வந்து இருக்க போகுது. நல்ல வெளிச்சம் வரணுன்றதுக்காக இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்து வச்சுருக்கோம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருந்துமே நான் இந்த வாக் த்ரூ வீடியோ எதுக்காக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் வாக் த்ரூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்தா வி வில் கெட் அ பெட்டர் ஐடியா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். சீக்கிரமாகவே அந்த போஸ்ட் கம்ப்ளீஷன் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக காலும் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை பண்ணித்தரேன். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.